ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இம்ப்ளான்டேஷன் நடக்கிறதுக்கான சான்ஸை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், இம்ப்ளான்டேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இம்ப்ளான்டேஷன்னா என்ன? இம்ப்ளான்டேஷன் அப்படின்றது நம்ம ஓவலேஷன் டைமில் வெளியே வர எக் இருக்கு இல்லையா, அதுவும் ஸ்பெர்மும் சேர்ந்து ஃபெர்டிலைஸ் ஆன எக்கு நம்மளோட ஃபலோப்பியன் டியூப் வழியாக கீழே இறங்கி கர்ப்பப்பையில் வந்து பதிகிறது தான் இம்ப்ளான்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது எப்போ நடக்கும்? ஓவலேஷன் முடிஞ்ச 8லேருந்து 10 நாளில் நடக்கும். இதுதான் காமனாக நடக்கிறது. இம்ப்ளான்டேஷன் விண்டோ அப்படின்றது 6லேருந்து 12 நாள். இம்ப்ளான்டேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, ப்ரெக்னென்சி ஹார்மோன் இருக்கு இல்லையா, ஹெச்சிஜி அப்படின்ற ஹார்மோன் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். இந்த டைமில் பார்த்திங்கன்னா ப்ரொஜெஸ்ட்ரானோட அளவும் வந்து அதிகமாக இருக்கும். இந்த இம்ப்ளான்டேஷன் நடக்கிறதுனால நமக்கு ப்ரௌன் டிஸ்சார்ஜ் இருக்கலாம், அடிவயிறு வலி, முதுகு வலி, டயர்ட்னஸ், இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்கலாம். முக்கியமான சிம்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரௌன் டிஸ்சார்ஜும் அடிவயிறு வலியும் தான் இம்ப்ளான்டேஷனோட ரொம்ப முக்கியமான சிம்டம். சரி, இப்போது இந்த இம்ப்ளான்டேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? இப்போது ஒரு சிலர் வந்து நீங்கள் கன்சீவ் ஆக ட்ரை பண்ணுறவங்களா இருந்தால், ஒரு சிலருக்கு நீங்கள் கரெக்டாக ஓவலேஷன் டைம் கேல்குலேட் பண்ணி அந்த டைமில் நீங்கள் சேர்ந்துருப்பீங்க. இருந்தாலுமே உங்களுக்கு வந்து கரெக்டாக பீரியட்ஸ் ஆகிடும். ப்ரெக்னென்சி வந்து உங்களுக்கு நடக்காமல் டிலே ஆகிக்கிட்டே இருக்கும். அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க. கமெண்ட்ஸில் கூட ஒரு சில சிஸ்டர்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க, சிஸ்டர் நான் ஓவலேஷன் டைமில் வந்து சேர்ந்துருக்கோம் கரெக்டாக, ஆனால் வந்து பீரியட்ஸ் ஆகிடுது, ப்ரெக்னென்சி வந்து தள்ளி போய்கிட்டே இருக்குது அப்படின்லாம் கேட்டிருக்கீங்க. அதுக்கு என்ன காரணமாக இருக்கலான்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் அந்த எக்கும் ஸ்பெர்மும் சேர்ந்து ஃபெர்டிலைஸ் ஆனதுக்கு அப்புறமும் அந்த ஃபெர்டிலைஸ் ஆன எக்கு வந்து இம்ப்ளான்டேஷன் நடக்காமல் இருந்தால், கர்ப்பப்பையில் பதியாமல் இருந்தால் கூட நமக்கு ப்ரெக்னென்சி ஆகாமல் பீரியட்ஸாக வெளியே வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போது அந்த இம்ப்ளான்டேஷன் நடக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹெல்தியான லைஃப் ஸ்டைல் வந்து ஃபாலோ பண்ணணும். அதில் ரொம்ப முக்கியமான ஒன்று வந்து எக்ஸசைஸ் அல்லது வாக்கிங். நம்ம ஃபிசிக்கலாக ஆக்டிவாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து நம்மளோட ஹார்மோனை வந்து பேலன்ஸ்டாக வச்சுக்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எதுவுமே பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா, ஓவலேஷன் நடக்கிறது, இம்ப்ளான்டேஷன் நடக்கிறதுலாம் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது இம்ப்ளான்டேஷன் நடக்காமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம எப்போவுமே ஃபிசிக்கலாக ஆக்டிவாக இருக்கணும். இப்போ நீங்கள் வந்து புதுசாக எதையுமே ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணிக்கக்கூடாது. நீங்கள் வந்து ரெகுலராக வாக்கிங் வந்து ட்ரை பண்ணலாம், அல்லது எக்ஸசைஸ் பண்ணலாம். உங்களால் எக்ஸசைஸ் பண்ண முடியும் அப்படின்னா பண்ணலாம். அப்படி எக்ஸசைஸ் பண்ண முடியல அப்படின்னா அப்படின்றவங்க நீங்கள் ரெகுலராக வாக்கிங் ஃபாலோ பண்ணலாம். அல்லது நீங்கள் வந்து ஃபெர்டிலிட்டி யோகா ட்ரை பண்ணலாம். ஓவலேஷன் வரைக்கும் ஃபெர்டிலிட்டி யோகா ட்ரை பண்ணலாம். எதுவுமே முடியல அப்படின்றவங்க கண்டிப்பாக வாக்கிங்காவது டெய்லி போகணும். டெய்லி ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் வந்து நீங்கள் வாக்கிங் கண்டிப்பாக போகணும். அடுத்து வந்து நீங்கள் நிறைய தண்ணி குடிக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹைட்ரேட்டாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்த முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, ஃபோலிக் ஆசிட். ஃபோலிக் ஆசிட் அப்படின்றது வந்து ரொம்ப ப்ரெக்னென்சிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். இந்த ஃபோலிக் ஆசிட் வந்து டேப்லெட்டாகவும் நம்ம எடுத்துக்கலாம். ஃபோலிக் ஆசிட் எடுத்துகிட்டு நம்ம ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஃபோலிக் ஆசிட் வந்து கீரைகளில் அதிகமாக இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் ரெகுலராக உங்களோட ஃபுட்டில் வந்து சேர்த்துக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் டயட். நீங்கள் ஹெல்தியான பேலன்ஸ்டு டயட் ஃபாலோ பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் கார்போஹைட்ரேட்டையும் சுகரையும் நீங்கள் எடுத்துக்கிறத குறைக்கணும். குறைச்சிங்க அப்படின்னாவே நமக்கு வந்து ஹார்மோன் வந்து கரெக்டாக நம்ம உடம்புல சுரந்து கரெக்டான டைமில் ஏறி இறங்கும். அதனால் ஓவலேஷன், இம்ப்ளான்டேஷன் எல்லாம் கரெக்டாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஹெல்தியான வெயிட் மெயின்டைன் பண்ணணும். நீங்கள் இப்போது அண்டர் வெயிட்டாவோ ஓவர் வெயிட்டாவோ இருந்தீங்கன்னா, அது கூட கன்சீவ் ஆகிறதுக்கான கன்சீவ் ஆகாமல் இருக்கிறதுக்கான காரணமாக இருக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து அப்படி இருக்கலாம். ஆனால் ஒரு சிலர் வந்து வெயிட் அதிகமாக இருக்கவங்களும் கன்சீவ் ஆகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒரு சிலருக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா, நம்ம வந்து வெயிட்டை கண்ட்ரோலாக வச்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்ட்ரெஸ் ஆகுறது. நீங்கள் வந்து இந்த மாதம் ப்ரெக்னென்ட் ஆகிடுவோமா, அடுத்த மாதம் ஆகிடுவோமா அப்படின்ட்டு நம்ம கிட்டு வாங்கி வாங்கி டெஸ்ட் பண்ணிகிட்டே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தோம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் எனக்கு வந்து இந்த சிம்டம் இருக்குது, ஸோ வந்து நான் இந்த மாதம் ப்ரெக்னென்ட் ஆகிடுவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கலாம். சிம்டம்ஸ் எல்லாம் நோட்டீஸ் பண்ணலாம், அது தப்பே கிடையாது. ஆனால் நீங்கள் இந்த சிம்டம்ஸ் எல்லாம் நோட்டீஸ் பண்ணி ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறீங்க. சப்போஸ் உங்களுக்கு அந்த மாதம் வந்து ப்ரெக்னென்ட் ஆகாமல் உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் ஆகிடுது அப்படின்னா, நீங்கள் ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஆகி டென்ஷன் ஆகிறீங்க அப்படின்னா, அதனாலேயும் வந்து நமக்கு ப்ரெக்னென்சி தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது.
இப்போ ஸ்ட்ரெஸ்ஸுக்கும், இதுக்கும் இம்ப்ளான்டேஷனுக்கும், ப்ரெக்னன்சிக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா, நீங்க இப்போ ஸ்ட்ரெஸ் ஆகுறப்போ, கார்ட்டிசால் அப்படின்ற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் வந்து உற்பத்தி ஆகும். அந்த ஹார்மோன் நமக்கு ப்ரெக்னன்சிக்கு தேவையான ஹார்மோன கரெக்டான டைம்ல, கரெக்டான அளவுல சுரக்க விடாம தடுக்கும். ஸோ இதுவும் வந்து நமக்கு இம்ப்ளான்டேஷன் நடக்க விடாம தடுக்கிறதுக்கும் ஒரு காரணமா இருக்கலாம். ஸோ நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிக்காம, நம்ம ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்ட் ஆகணும்னா என்ன பண்ணணும்? நம்ம பாடிய ஹெல்தியா வச்சுக்கணும். மைண்ட ரிலாக்ஸ்டா வச்சுக்கணும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாவே, கன்சீவ் ஆகுறதுக்கான சான்சஸ் நெறையா இருக்கு. இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப டென்ஷன் ஆக வேணாம். ரிலாக்ஸ்டா ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.